Hi guys and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto coins பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன். XRP யோட ETF பாத்தீங்கன்னா அபிஷியலி பாத்தீங்கன்னா லைவ் ஆயிடுச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க? நம்ம நேத்து ரொம்ப வாரமா நம்ம ETF பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க ஒரு XRPன்னு சொல்லலாம், அதான் ரொம்ப அப் டு டேட் வரும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்குள்ளே வந்துச்சா? எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம அப்படின்னா உண்மையிலே எந்த ஒரு பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாதமா லான்ச் ஆயிருக்கு. பட் ஏன் மார்க்கெட் ஏறல? ஸோ இது பாத்தீங்கன்னா XRP ETF கரண்டா பிரேசில்ல பாத்தீங்கன்னா லான்ச் ஆயிருக்கு. ஆஷ்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ XRP H11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ETF லான்ச் பண்ணிருக்காங்க. அபிஷியலி தி ஃபர்ஸ்ட் XRP ETF குளோபலி வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா பிரேசில்ல இப்ப லான்ச் ஆயிருக்கு. அண்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் கனடால பாத்தீங்கன்னா சொலானா ETF அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அபார்ட் ஃப்ரம் பிட்காயின் அண்ட் இத்தீரியம் நான் சொல்றேன். இப்போ இந்த பிரேசில்லே பாத்தீங்க அப்படின்னா சொலானா ETF ஆல்ரெடி அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ கரண்டா ட்ரெண்டிங்ல குளோபல் லெவல்ல நான் சொல்றது 4 ETFs பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு. பிட்காயின், இத்தீரியம், சொலானா அண்ட் XRP. பட் யூஎஸ் லெவல்ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பிட்காயின் அண்ட் இத்தீரியம் மட்டும் தான் இருக்கே தவிர சொலானா அண்ட் XRP இல்ல. அதனால ஒரு சின்ன இப்போ மார்க்கெட் XRP மார்க்கெட் பார்க்கும்போது இந்த நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 1% வரைக்கும் தான் ஏறி இருக்கு. ரொம்ப பெரிய இம்பாக்ட் இல்லை. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு பூஸ்டோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு பெரிய ஒரு புஷ்ஷோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடையாது. பட் கண்டிப்பா யூஎஸ்ல அது லான்ச் ஆச்சு அப்படின்னா அதோட இம்பாக்டே நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கும் அப்படின்றதுதான் கான்செப்ட் அண்ட் கதை. பட் இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஒரு கண்ட்ரி அதை லான்ச் பண்ணிருக்கு, ஒரு முன்னுதாரணமா இருக்கு அப்படின்றத நம்மளால இப்ப நிலைநாட்ட முடியும் XRP பொறுத்த வரைக்கும். ஸோ வெரி குட் ஃபியூச்சர் அண்ட் வெரி குட் ஸ்ட்ராங் அஜெண்டால பாத்தீங்க அப்படின்னா XRP டீம் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ரொம்ப தென்னந்தெளிவா பார்க்கலாம். அண்ட் கமிங் பேக் டு தி கமெண்ட் செக்ஷன், கப்புள் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரோ பைகாயின் வேலட் மிஸ்ஸிங் டுடே, 859 காயின் மிஸ்ஸிங் டுடே, அன்லக்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிஸ்ஸிங் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ப்ரோ. கண்டிப்பா உங்களோட 859 காயின்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணிருக்கலாம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வேலிடேஷனுக்காக பைகாயின் ஒரு 3 or 4 days பாத்தீங்கன்னா மிஸ் ஆகி வரும். அதாவது உங்களை அன்டிரான்ஸ்ஃபரபிள் பேலன்ஸ்ல இருந்து மெயின் பேலன்ஸுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பர்சனலா எனக்குமே அது ஆயிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க உங்க டிரான்சாக்ஷன் போய் பாருங்க, நீங்க ஏதாவது மாத்த ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னா ஒரு 4-5 டேஸ்ல பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்குமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு. அண்ட் கியூபிக் காயின் பத்தி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. இது பத்தி நான் சொல்லி ஆகணும். கியூபிக் காயின் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி IOTA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்கு பிரதர். இது பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இந்த காயின் இருக்கு. அண்ட் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த காயின் பார்க்க முடியும். இவங்க டெவலப் பண்ணவங்க தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கியூபிக் காயினுமே டெவலப் பண்ணிருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேக் பண்ணி வர ஒரு டோக்கன். லெஸ் ஃபீஸ் அண்ட் இப்போ வர காயின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா லெஸ் ஃபீஸா ஈஸி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியதா இருக்கு. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா தி அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் தட் தே ரிலீஸ், இது நம்ம நல்லா பாப்புலர் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. 200 ட்ரில்லியன் காயின்ஸ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, 200 ட்ரில்லியன் காயின்ஸ். கிரிப்டோட மார்க்கெட் கேப்பே பாத்தீங்கன்னா $3 trillion தான். ஓகே, இங்க 200 ட்ரில்லியன் காயின்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் இதோட வேல்யூமே ரொம்ப கம்மியா கரண்டா கியூபிக் காயின் இருக்கு. பட் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா சின்ஸ் இட் இஸ் பேக்டு பை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் அதோட டிரான்சாக்ஷன் ஃபீஸ், ஸ்கேலபிலிட்டி எல்லாமே டீசெண்டா இருக்கிறதால நல்ல ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லுவேன். பட் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் பேக்ல தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கியூபிக் காயின் இருக்கு. அண்ட் அடுத்து ப்ரோ பை பத்தி ஃபுல் தெரியும்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இவர் சொல்ற மாதிரி பை இஸ் நாட் பம்ப் அவுட் அப் காயின், இட்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் பை, இட்ஸ் டிஜிட்டல் மணி, பை இஸ் ஈகோசிஸ்டம் ப்ராஜெக்ட். டெஃபினெட்லி நான் பை பம்ப் அவுட் டம் காயின்னு சொல்லவே இல்லை பிரதர். பிகாஸ் பை என்னதான் நான் ஷீபா எண்ணியோட ஒரு ஆல்டர்னேட்டா தான் பாத்தீங்கன்னா பை காயின் பர்சனலா பாக்குறேன். நான் ஃப்ளோக்கி எண்ணி பத்தி எதுவுமே நான் பேசினது கிடையாது. உங்களுக்கு சேஃப் மூன் பத்தி பேசினது கிடையாது. பேபி டோஜ் பத்தி பேசினது கிடையாது. பெப்பே பத்தி பேசினது கிடையாது. பட் பை அதோட ஈகோ சிஸ்டம் பத்தி நான் ரொம்ப தெளிவா போட்டிருந்தேன். நீங்க அதுல எப்படி பையை இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வாங்கலாம். ஒரு அமேசான் மாதிரியே பையில கொண்டு வருவாங்க. டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு பை மூலமா நீங்க பண்ணலாம். ஒரு பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி பையை கொடுத்து நீங்க வாங்குறதுக்கான எவ்வளவு பெரிய ஈகோ சிஸ்டம் கொண்டு வராங்க, ஒரு பெரிய பிளாக் செயின் டெவலப் பண்ணாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்.
பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்றத நான் எந்த இடத்துலையுமே நான் வந்து பை காயின் பற்றி சொன்னதில்லை. ஃபியூச்சர் ஆஃப் பை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையோட வாடிக்கையாளர்கள் அவங்க எப்படி கவர்றாங்க அப்படின்றது தான். இப்போ அந்த டோக்கன் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்களோட சர்க்குலேட்டிங் சப்ளையா இருக்கட்டும், அவங்க எவ்வளோ காயின்ஸ் வச்சிருக்காங்கன்றத முதலே அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பினான்ஸுமே முதல்ல ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா பையை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போது அதை டிலே பண்ணதால பினான்ஸு பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிலே ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் பை கொஞ்சம் லேக் ஆனாங்க, அப்படி பை டீம் கொஞ்சம் லேக் ஆனாங்கன்னு மட்டும் சொன்னேன். பட் அவங்களோட ஈகோ சிஸ்டம் தே ஆர் கோயிங் வெரி ஸ்ட்ராங். அண்ட் ரிகார்டிங் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பை வேலட்ல புதுசா வேலட் ஆக்டிவேட் வித் பேங்க்ஸ் நோட்டிபிகேஷன் வருது ப்ரோ, என்ன ரீசன் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இது கரெக்டாக ஆக்சுவலாக புரியல. நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வேலை மெயில் ஐடி இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வருது அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து மெயில் பண்ணுங்க, நானும் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். எக்ஸ்ஆர்பி ETF டேட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், பிரேசில்ல வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி XRP ETF வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி லான்ச் ஆயிடுச்சு. பட் அது வந்து ரொம்ப பெரிய பம்ப் கொடுக்கல, ஒரு 1% தான் அப்பா இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ல தான் வரணும். ஸோ யூஎஸ்ல பர்சனலி ஒரு ஆகஸ்ட் ஒட்டி நம்மளுக்கு ஒரு நியூஸ் நல்லாவே தெரியும்னு சொல்றேன். ஏன்னா ஆகஸ்ட்ல நிறைய கிரிப்டோ பில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா யூஎஸ்ல வந்துட்டு இருக்கு. நாட் ஓன்லி XRP பட் நிறைய கிரிப்டோ பில்ஸ் வந்து பாஸ் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ அதை ஒட்டி எனக்கு தெரிஞ்சு வரும் அப்படின்ற மாதிரி என்னோட வியூகம். அண்ட் ப்ரோ பை ஆப்ல இப்போ மைண்ட் பண்ணலாமா? ஆப்வியஸ்லாம் பண்ணலாங்க, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. நீங்கள் பை ஆப்பில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மைக்ரேஷன்லாம் எனக்கு முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு முடிஞ்சிருச்சோம்னா நீங்கள் தாராளமாக மைண்ட் பண்ணலாம். செகண்ட் டைம் மைக்ரேஷனுமே வந்து ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, May 14th May 15th நடக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 24 ஃபேஸ் பாஸ்வேர்ட் லாஸ்ட். ஐம் வெரி சாரி ப்ரோ, அது லாஸ்ட் ஆச்சு, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வேலட் தான் மாற்றணும். ஹோப்ஃபுல்லி நீங்கள் மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்னொரு வேலட் மாற்றிக்கலாம். பட் மைக்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட் மாற்றிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கோங்க ப்ரோ, உங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வாட் ஹேப்பன் ஃபார் சொலானா 2 days டவுன். சொலானா 2 days டவுன், சொலானா மட்டும் இல்லை ப்ரோ, சொலானா ஆஸ் வெல் அஸ் XRPயுமே ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. வீக்கெண்ட்ஸ் அண்ட் இப்போதான் எல்லாருமே ஈஸ்டர் ஹாலிடேஸ்லேருந்து வந்திருக்காங்க, நிறைய மார்க்கெட் இம்பாக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு. பட் ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் வீக்ல ஒரு நல்ல ஒரு அம்ப் வரணும் ஆல்ட் காயின்ஸ்க்கு. ஏன் ஆல்ட் காயின்ஸ்க்கு அப்போ வரும்னா, ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒரு 6% வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்பா இருக்கு. பட் எந்த காயின்ஸுமே அந்த அளவுக்கு 6% வரைக்கும் கொண்டு போகல, 2% 3% தான் சின்ன சொலானா XRP காயின்ஸ் மாதிரிலாம் வந்துச்சு. பட் இந்த 2 days வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் கொஞ்சம் பேக் ட்ரேஸ் தான் இருக்கு. நமக்கு ஒரு வீக்கெண்ட் வந்துருச்சு, அதுக்குள்ளேயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி கம்மியாக இருக்கும். திருப்பி மண்டே வந்து எல்லா மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூமாய் அப்பில் வரும். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா சொலானா ஆஸ் வெல் அஸ் XRP ரெண்டுத்துக்குமே இருக்கும் அப்படின்றத நம்புறோம். ஸோ தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் டு டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ தொடர்ந்து கமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுற ஆல் த இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.